ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் தரைப்படை. ஒரு கேங்ஸ்டர் சம்பந்தமான கதை. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எனப்படும் சங்கிலி தொடர் சந்தைப்படுத்துதல் மூலம் ஒரு மோசடி கும்பல் மக்கள் பணத்தை அபகரிக்குது. இந்த கும்பலிடமிருந்து அந்த கேங்ஸ்டர் கும்பல் பணத்தை கைப்பற்றுது. இப்படி மாறி மாறி அந்த பணம் மனிதர்கள் கிட்ட போயிட்டே இருக்குது. கடைசியில் அந்த பணம் எங்கே போய் சேருது, இதுதான் இந்த படத்தோட மையக்கரு. ஸ்டோனிக் சார்பா PB வேல்முருகன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் பிரஜன், ஜீவா, விஜய் விஸ்வா, மோகனா சித்தி, சாய் தன்யா, ஷாலினி இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மனோஜ்குமார் பாபு மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சுரேஷ்குமார் சுந்தரம் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராம் பிரபா. 1,00,000 ரூபாய்க்கு மாதம் 10,000 வட்டி தருவதாக சொல்லி பணம் வசூல் செய்கிறாங்க 6 பேர் கொண்ட கும்பல். அந்த கும்பலுக்கு ஒரு மார்வாடி தலைவராக இருக்காரு. இவங்க மொத்தம் 1000 கோடி ரூபாயை மக்கள்கிட்ட இருந்து வசூலிச்சுட்டு ஒரு நாள் கம்பெனியை பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படி எஸ்கேப் ஆன அந்த மார்வாடி அந்த 1000 கோடி ரூபாயை ரொம்ப தந்திரமாக தங்க கட்டிகளாக மாற்றி ஒரு சூட்கேஸில் அடைச்சி யாருக்கும் தெரியாத இடத்துல புதைச்சி வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆகிறாரு. 6 மாத காலம் சிறை தண்டனையிலிருந்து வெளியே வர்றாரு அந்த மார்வாடி. புதைச்சி வச்ச அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகும்போது பிரஜன்ற டேவிட், கூலிப்படை தலைவன், அவரை சுடுறாரு. ஆனாலும் அதிலிருந்து தப்பிச்சு பிழைக்கிறாரு இந்த மார்வாடி. இருந்தாலும் அந்த 1000 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகள் அவர்கிட்ட இருந்து பறி போய் டேவிட் வசம் சேருது. டேவிட் அதை தன் வசமாக்கிக்கிறாரு. லோக்கல் ரவுடி விஜய் விஸ்வா தன்னுடைய காதலியோடு இணைந்து அந்த தங்க கட்டிகளை கொள்ளையடிக்க பிளான் பண்ணி அதை தேட தொடங்குறாரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்பத்தை காணாமல் தவிச்சிட்டு வர்ற ஜீவா மும்பையிலிருந்து இங்கே வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும் அந்த மார்வாடியை தூக்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சு ரகசியமாக சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாரு. மார்வாடி பிழைச்சவுடன் அவரை வச்சு அந்த பணத்தை கைப்பற்றிக்கலாம் அப்படின்ற நினைவில். இப்படி பிரஜன், விஜய் விஸ்வா, ஜீவா இவங்க 3 பேரோட வாழ்க்கை ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்து போகுது. 1000 கோடி மதிப்புள்ள தங்கம் இதனால் யாருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகுது, இவங்களோட பின்னணி என்ன, கடைசியில் தங்கம் மற்றும் வைரம் யார் கைக்கு போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. சிட் ஃபண்ட், MLM எதுவாக இருந்தாலும் அதிக வட்டி கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை காட்டுனா மக்கள் கடன் வாங்கி கூட முதலீடு செய்ய, அதாவது ஏமாறுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு மெசேஜோடு விழிப்புணர்வு சார்ந்து திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ராம் பிரபா. டேவிட் அப்படின்ற கேரக்டரில் பிரஜன் ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்காரு இந்த படத்தில். குறிப்பாக சொல்லணும்னா தங்கத்தை தட்டி தூக்கி தன்னோட இடத்துல பதுக்குவது, தன்வசம் இருக்கிற தங்கத்தை திருட முயற்சிக்கிறவங்களை அடித்து துவம்சம் செய்கிறது, துப்பாக்கியின் துணையோடு வெளுத்து வாங்குவது, இப்படி சில. விஜய் விஸ்வா அடிதடி வில்லனா. பிரஜன் கிட்ட இருந்து தங்கத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்யும் இவர் தன் முயற்சிக்கு குறுக்கே வர்றவங்களை தீபாவளிக்கு வெடிக்கும் வெடி மாதிரி சரமாரியாக சுட்டு தள்ளும் அதிரடி வில்லனாக மாறியிருக்காரு இந்த படத்தில். மும்பையிலிருந்து வந்து தன்னுடைய குடும்பத்தை தேடுறவரா ஜீவா. சூப்பர் ஸ்டாரோட ஜெராக்ஸாக மாறி அடியாட்களோடு தன் குடும்பத்தை அழித்த மோசடி கும்பலை சுற்றி வளைத்து பழி வாங்குபவரா நடிச்சிருக்காரு. படத்தில் விஜய் விஸ்வாவோட காதலியாக நடிச்சிருக்கிற மோகனா காதல் காட்சிகளில் புகுந்து விளையாடி இருக்காங்க. மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான
சாய் தன்யா, ஷாலினி உட்பட எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க. இசையமைப்பாளர் மனோஜ்குமார் பாபுவின் மியூசிக், சாங் கம்போசிங் மற்றும் லிரிக்ஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி டிராவல் ஆகுது. எடிட்டர் ராம்நாத், ஸ்டன் டைரக்டர் மிரட்டல் செல்வா, ஆர்ட் டைரக்டர் ரவீந்திரன் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.